ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்ட். நான் பார்த்தீங்களா நான் எப்படி 29 கிராம் நான் வச்சுருக்கேன்ட்டுன்னு. ஸோ நான் என்னத்துக்கு இந்த 9 கிராம் நான் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நீங்களும் இந்த 29 நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேமிப்பு பண்ணலாம். இது ஏன் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா, நீங்கள் வச்சுக்கிங்களேன் இந்த கிராமு ஓகே 29 கிராம் 30 கிராமே வச்சுக்கிங்களேன். இதை நீங்கள் பார்த்து இது கனெக்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்குள்ள ப்ரைஸ் வந்து 384. ஸோ இன்றைக்கி நான் ஒரு 30 கிராம் வச்சுருக்கீங்களா 384. இது நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ எனக்கு கூட ஒரு 11,000 இருக்கும். 11,000 இருக்கும் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11,000 இருக்கும். இது நான் பேங்கில் வச்சுருந்தேன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன், பேங்கில் வச்சுருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருப்பேன். இது பாருங்கள், இது என்னோடய அக்கௌண்ட்டு, என் பேர் இருக்குது பாருங்கள் மேலே, என்னோட பப்ளிக் கோல்டு நீங்கள் வரேன், என்னோட பப்ளிக் கோல்டு ஐடி, இது என் பப்ளிக் கோல்டு ஐடி, கீழே என் பேர், இது என்னோட கிராமு. ஸோ இது நான் வந்து ஒரு காசு 29 இல்லைங்க, இது வந்து 29 கிராம். இது 29 கிராமு. இதோட வேல்யூ வந்து ஏறக்குறை 11,000 இருக்கும். ஓகே, அங்கே 11,000. இதை வந்து நான் வந்து வச்சுக்கிங்களா, நான் வந்து பேங்கில் வச்சுருக்கேன். இந்த காசு வந்து பேங்கில் வச்சுருக்கேன். ஸோ பேங்கில் வச்சுருந்தேன்னா நான் என்ன செய்வேன், கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகையாக எடுத்து ஏதாச்சும் ஒரு பாக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். இல்லைனா ஒரு பெரிய தொகையை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து செலவு பண்ண பார்ப்போம். ஸோ நம்மளுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று வந்துடும். அந்த செலவு வந்து நம்மளை தேடி ஏதாவது வந்துடும். நம்ம காசு இருந்தாலே ஏதாச்சும் வந்துடும் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த காசை வந்து இப்போ டைவர்ட்டாக இது வந்து நாங்கள் உடனே போடலைங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதமாக நான் போட்டுக்கிட்டு வந்தேன். என்னோட கன்சிஸ்டண்டாக ஒரு கிராமாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கிராமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா வந்து நான் வந்து ஒரு 200 100 தான் போடுவேன். கொஞ்சம் காசு